ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கம்பெனியோட புது சிஇஓவா நான் நந்தினியை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இனிமே என்னோட சீட்ல உட்கார்ந்து இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா முடிவையும் இனிமே என் பொண்டாட்டி தான் எடுக்க போறா. ஓகே மனோர், என் பொண்டாட்டி தான் எடுக்க போறா. இனிமே எனக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியவங்க எல்லாருமே நந்தினிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதா? ஆபீஸ் ஃபைல்ல இருந்து செக் வரைக்கும் நந்தினி தான் சைன் போடணும். மனோகர், நந்தினி தான் சைன் போடணும். சூர்யா, can you just stop it there? என்னடா வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா? எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி, நீ பாட்டுக்கு எவ்வளையோ கூட்டிட்டு வந்து சீட்ல உட்கார வைப்பேங்கிற, சைனிங் அத்தாரிட்டி கொடுப்பேங்கிற, இதெல்லாம் பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுங்கிறியா? நீங்க பாரு, நீ அவளுக்கு தூக்கி கொடுக்கற மாதிரி எனக்கு யாரும் தூக்கி கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி, புரியுதா? இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. இத உருவாக்குனது வேணா நீங்களா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த கம்பெனி இவ்ளோ தூரத்துக்கு வளர்ந்து நிக்குதுன்னா என்னோட பங்கு அதுல பெரிய அளவுல இருக்கு. நானும் சேர்ந்து இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன். அந்த அடிப்படையில சொல்றேன், எனக்கும் இதுல சம பங்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன காமெடி பண்றியா? இதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணா? ஒரு தராதரமே இல்லாத அவளுக்கு போய் இந்த பதவியெல்லாம் கொடுக்கணுங்கிற? என்ன கோபுரத்தில் கொண்டு போய் குப்பையை கொட்டுவேங்கிறியா? சந்தனம் மணக்க வேண்டிய இடத்துல சாக்கடை நாரணுமா உனக்கு? சிஇஓ பதவிங்கிறது எவ்வளவு பெரிய பதவின்னு தெரியுமா? அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் மொத்த பிசினஸுக்கும் ஆதாரம். அவங்க ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணாலும் க்ரோஸ் கணக்குல லாஸ் ஆகும்டா. I know very well. ஆனா இப்ப ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஏதோ இம்பார்ட்டன்ஸ பத்தி. அதெல்லாம் நந்தினிக்கு நல்லா தெளிவாவே தெரியும். சொல்ல போனா என்னை விட, உங்களை விட, இங்க இருக்கிற யாரை விடவும் அவளுக்கு நல்லா தெரியும். மேபி தெரிஞ்ச விஷயத்தை இங்கிலீஷ்ல சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா அவ வேலைய சூப்பரா பாப்பா. உங்களை விட பொறுமை, உங்களை விட நிதானம், உங்களை விட சக மனுஷங்களை கரெக்டா எடை போடுற குணம், உங்களை விட எதிர்காலத்தை ஊகிக்கிற அறிவு, உங்க யாரை விடவும் புது விஷயத்த கத்துக்கிற ஆர்வம், இது எல்லாமே என் பொண்டாட்டி நந்தினி கிட்ட இருக்கு. ஒன்னே ஒண்ணு, அந்த இங்கிலீஷ். அதெல்லாம் ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரமே இல்ல. 4 மாசம் உட்கார்ந்தா அது ஈஸியா வந்துரும். அதுக்கு தான் நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களோட சம்மதம் இங்க யாருமே கேட்கல. டாடி ஊர்ல இருந்து வரட்டும், என் பேர்ல இருக்கிற பவர் எல்லாத்தையும் என் பொண்டாட்டி பேர்ல மாத்தி எழுதுறேன். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன கோவம் வருதா? அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் பத்திக்கிட்டு வருதா? வட்டம். இன்னொரு விஷயத்தையும் இப்ப சொன்னதான் கரெக்டா இருக்கும். சும்மா அப்படியே என்னோட சீட்ல நந்தினியை உட்கார வச்சு 4 போட்டோ எடுக்கிற சடங்கு கிடங்கெல்லாம் கிடையாது. இது இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நந்தினி செய்வா. ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்தவ, அவளுக்கு என்ன தெரியும்னு தானே எல்லாரும் ஏளனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து ஜெயிச்சு காட்டுவா. நான் நந்தினிய ஜெயிக்க வைப்பேன். அதோட கடைசியில என்ன நடக்கும் நான் இப்பவே சொல்லட்டா? உங்களை உங்களோட சீட்ல இருந்து கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல என் பொண்டாட்டிய நான் உட்கார வைக்கிறேன். எப்படி? ஏன் சீட்ல? ஏண்டா ஏன் சீட்ல உட்காந்து இவ என்ன பண்ண போறா? டெஸ்க்ல குப்பை அள்ள போறாளா? டேய், அவளே ஒரு படிக்காத தற்குறி. அவகிட்ட கொண்டு போய் பொறுப்பெல்லாம் கொடுத்தா மொத்தத்துல இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு எல்லாரும் நடுத்தெருவுல நிக்கணும்னு நினைக்கிறேன். அதானே பண்ண போற? தப்பு. நடுத்தெருவுல இல்ல, ஊருக்கு நடுவுல சபையில எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு நந்தினி இந்த கம்பெனியை கொண்டு வருவா. பாப்போம். பார்க்கலாம். என்ன டக்கு நாத்த போயிட்டாங்க, இன்னும் பேசுவாங்கன்னு பார்த்தேன். மாப்பிள ஐயோ உஞ்சப்பர். ஓகே காய்ஸ், கம் ஆன், நீங்க எல்லாரும் உங்க வேலையை போய் பாருங்க. மனோகர், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? மனசுல வச்சுக்கோங்க. சிட் டவுன் நந்தினி, நாம உள்ள போலாமா? லெட்ஸ் கோ.